நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓம் நமோ நாராயணாய. ராசி நல்ல ராசி எனும் ஆன்மீக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் விஜய் டிவி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இன்று 11/6/2013 செவ்வாய்க்கிழமை, துவிதியை திதி, புனர்பூஷ நட்சத்திரம், அமிர்த சித்த யோகம், நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. மேசராசி அன்பர்களே, ஸ்ரீ பூதநாயோகத்தில் நாள் துவங்கியிருக்கிறது. ரொம்ப விசேஷமாக இருக்க. 9 கிரகத்தில் 6 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது. அதிமுக்கியமாக 4 கிரகங்கள் குருவுடைய சுழற்சியும், குருவுடைய சாரபலமும், செவ்வாயுடைய அதூதி பலமும், புதனுடைய சரோத பலமும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியை தருவா. கல்வியை சார்ந்தவாளுகளுக்கும் கல்வித்துறையை சேர்ந்தவாளுக்கும் ரொம்ப ஒரு விசேஷமான நாள்னு சொல்லலாம். எதிர்பாராத நன்மைகள், தனப்பிராப்தம், பொருள் சேர்க்கை, வெளியூர் போகிறதுக்கான நல்ல வாய்ப்புகள், வீடு தேடி செல்வம் வரக்கூடிய நேரங்கள், இப்படியாக பல ரூபத்திலேயே நமக்கு மனசு அமைதியை தரக்கூடிய நாள். இன்றைக்கி பொருளாதார நிலையில் பார்த்தா நல்லா மேலோங்கி இருக்கும். இந்த நாள் பிற்பகுதியிலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இரவு சயனிக்கிற வரையிலும் நமக்கு இந்த நாள் போகிறதே தெரியாது. இன்பமான நாள்னு சொல்லலாம். 100%க்கு 86% நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று. ரிஷபராசி அன்பர்களே, ஸ்ரீ சமணாயோகத்தில் நாள் துவங்கியிருக்கிறது. ரொம்ப விசேஷந்தான். அமைதியாகவும் தன்னம்பிக்கையோடையும் இந்த நாளை நாம் கொண்டு போகணும். எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். 9 கிரகத்தில் 8 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது. அதி முக்கியமான குரு பகவானுடைய சுழற்சி, செவ்வாயுடைய சுழற்சி, ராகுடைய சுழற்சி, குருவுடைய தனப்பிரீப்தியான நேரம், சாரப்பரல், இப்படி எல்லாமே நமக்கு ஒருமிச்சு இருக்கிறதுனால எதிர்பாராத நன்மைகள். மனைவியின் வாயிலாக சொந்த பந்துக்களால், உறவு முறைகளால் ஆதாயம் அடையக்கூடிய நாள். இன்னைக்கு 100%க்கு 96% நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று. மிதுனராசி என்பர்களே, ஸ்ரீ ஆக்ரித யோகத்தில் நாள் தொடங்கி இருக்கிறது. சரியில்லையே, சோதனையான நாள்னு சொல்லலாம். எடுத்த காரியங்கள் எல்லாமே தடையாக இருக்கும். அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமானை சேவிச்சுட்டு வாங்க, மனோபலம் கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 44% மட்டுமே நன்மையான நாள் இன்று. கடகராசி அன்பர்களே, சுமதன யோகத்தில் நாள் தொடங்கி இருக்கிறது. சௌக்கியமாக இருக்க. 9 கிரகத்தில் 6 கிரகங்கள் நமக்கு பக்கபலமாக இருக்கிறது. வியாபாரம், தொழில் மேன்மை, கலைத்துறை, கல்வித்துறை, இவெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருப்பான். மனசுக்கு நல்ல நிம்மதி, அமைதியை கொடுக்கும். பகல் 4 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சன்னதி வழிபாடு, ஆலய வழிபாடு நமக்கு மனசில் நிம்மதியை கொடுக்கும். சாதுக்கள், மகான்களுடைய தரிசனமும் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாள். இன்றைக்கி 100%க்கு 98% நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று. சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே சத்ரூப யோகத்தில் நாள் துவங்கியிருக்கிறது. கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். மனசை நல்லா தெளிவாக வச்சுக்கணும். 9 கிரகத்தில் 4 கிரகம் தான் நமக்கு சாதகமாக இருக்கிறது. அதிமுக்கியமான கிரகங்கள்லாம் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறதுனால பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிலேருந்து கிரக சுக்தி நன்னா இருக்கிறது, கிரகத்துடைய சுழற்சி நன்னா இருக்கிறது. 5 கிரகங்கள் நமக்கு அந்த சுழற்சியினால் மன அமைதியும் நிம்மதியும் கொடுக்கும். வியாபாரம் நன்னா இருக்கும், தொழில் மேன்மை நன்னா இருக்கும். கட்டிட கலைஞர்களுக்கு நல்ல அற்புதமான நேரம். கலைத்துறையை சார்ந்தவாருக்கெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். கல்வித்துறையை சார்ந்தவாள்லாம் ரொம்ப விசேஷமாக இருப்பா. வெளியூர் பிரயாணங்கள்லாம் நல்லா மேற்கொள்ளலாம். இப்படியே பார்த்தாக்கா இந்த நாளை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 48% நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று. கன்னியராசி அன்பர்களே, ஸ்ரீ பீமநாத யோகத்தில் நாள் தொடங்கி இருக்கிறது. சரியில்லையே, மனக்கிலேசம், பதட்டம் இருக்கும், கோபம் இருக்கும். தன்னை அறியாமலே ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே ஒரு குழப்பங்களை கொடுக்கும். இந்த குழப்பமான நாள்னு சொல்லலாம். இருந்தாலும் எதிர்ப்புகள் இல்லாமல் பார்த்துக்கணும். யாருக்கிட்ட பேசினாலும் கவனமாக பேசணும். 9 கிரகத்தில் நமக்கு 4 கிரகங்கள் தான் சாதகமாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 42% மட்டுமே நன்மையான நாள் இன்று. துளாராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே தமோதனா யோகத்தில் நாள் துவங்கியிருக்கிறது. ரொம்ப சிறப்பான நாள்னு சொல்லலாம். ரொம்ப சக்தி மிக்க நாள். மனசில் நல்ல வைராக்கியம், தன்னம்பிக்கையும், உறுதியும் கிடைக்கும். காரணம், 9 கிரகத்தில் 8 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறது. குருவுடைய சுழற்சியும் செவ்வாயுடைய சுழற்சியும் அபரிதமாக இருக்கிறதுனால மன வைராக்கியத்தினால காரிய சித்தியாகும். சொந்த தொழில் செய்கிறவாளுக்கு, புதிய தொழில் முயற்சிகள் செய்கிறவாளுக்கு ரொம்ப அற்புதமான நாள். வண்டி வாகனங்கள்லாம் புதுசாக வாங்கிக்கலாம். 100%க்கு 99% நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று.
விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே பவீரதனா யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. ரொம்ப விசேஷமாக இருக்க. மனசில் நல்ல தெள்ள தெளிவு அமைதி எல்லாமே கிடைக்கும். 9 கிரகத்தில் பார்த்தீங்கன்னா 7 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது. முக்கியமாக கேதுவுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால ஞானத்தை கொடுப்பா. குழந்தைகளுக்கு கல்வி நன்னா சிறக்கும். காத்தால சட்டுன்னு எந்திரிச்சு படிப்பா. அம்மா அப்பாவுக்கு தொந்தரவு தரமாட்டா. வியாபாரிகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருப்பா. தொழில் மேன்மை, கல்வி மேன்மை, வியாபாரம், விவசாயிகளுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள், இன்ஜினியர்ஸ் தொழில், கட்டிட தொழில், இவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான நாள். அன்றாட சிறிய தொழில், பெரிய தொழில் செய்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான நாள். 100%க்கு 96% நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று. தனுசு ராசி அன்பர்களே, வேதாதி யோகத்தில் நாள் தொடங்கி இருக்கிறது சரியில்லையே. சந்திராஷ்டமம் வேற கூட, ஒரே குழப்பம், மன தடுமாற்றம். சந்திராஷ்டம நாளில் ரொம்ப அமைதியாக இருக்கணும். சந்திராஷ்டமம் கெட்டது கிடையாது, நல்லதே நடக்கும். ஆனால் நாம் எப்படி இருந்துக்கிறோமோ, எப்படி நடந்துக்கிறோமோ, எவ்வளோ பக்குவமாக இருக்கோமோ, எவ்வளோ பணிவாக இருக்கோமோ, அந்த அளவுக்கு சந்திராஷ்டமம் நமக்கு நன்மையை தரும். இந்த நாள் பிற்பகுதியில் 2:30 மணிக்கு மேலே நமக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியை தரும். தொழில் சிறக்கும். கல்வித்துறை சார்ந்தோருக்கு நல்ல ஒரு உயர்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும். மனசில் அமைதி நிம்மதி கிடைக்கும். 100%க்கு 41% நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று. மகர ராசி அன்பர்களே, ஸ்ரீ கேசவ யோகத்தில் நாள் தொடங்கி இருக்கிறது. ரொம்ப விசேஷமாச்ச. 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நல்லா சௌக்கியமாக இருக்கிறது. முக்கியமாக சொல்லப்போனால் குருவுடைய சுழற்சி, செவ்வாயுடைய சுழற்சி, ராகுடைய சுழற்சி, கொடுக்கல் வாங்கலாம் நல்லா இருக்கும். பெரிய தொழில் பண்ணுறவாள்லாம், கோடிக்கணக்கான ரூபா போட்டு பிஸ்னஸ் பண்ணுறவாள்லாம் கவலைப்பட வேண்டாம். அவளுக்கெல்லாம் எல்லா என்னென்ன பணங்கள் எங்கெங்கேருந்து வரணுமோ, எங்கெங்கேருந்து செல்வங்கள் கிடைக்கணுமோ, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கணுமோ எல்லாம் வீடு வந்து சேரும். மனசில் அமைதி தெளிவு கிடைக்கும். சில பேருடைய நிலை பார்த்தீங்கன்னா கடன் கேட்டிருப்பா, அந்த கடனும் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. காரணம், குருவுடைய சுழற்சியும் ராகுடைய சுழற்சியும் ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுனால 100%க்கு 98% நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று. கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே நீமில யோகத்தில் நாள் தொடங்கி இருக்கிறது. ரொம்ப விசேஷமாக இருக்க. 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நமக்கு பக்கபலகமாக இருக்குது. முக்கியமாக குருவுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் எல்லாமே சித்தியாகும். மனசில் நல்ல ஒரு தெள்ள தெளிவு கிடைக்கும். வியாபாரம் நன்னா மேன்மையாக இருக்கும். அன்றாடம் தேவைப்படக்கூடிய அவசியமான பொருள் விற்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். உணவு சம்மந்தப்பட்ட தொழில், ஜலராசி சம்மந்தப்பட்ட தொழில், வெளியூருக்கு அனுப்பக்கூடிய பொருள்கள், வெளிநாட்டிலேருந்து வாங்கக்கூடிய பொருள்கள், இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அன்னன்னைக்கு நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வீடு வந்து சேரும். வீட்டுக்கு தேவையான உபகரண பொருள்கள்லாம் பெண்களுக்கு மகிழ்ச்சியான நாள்னு சொல்லலாம். 100%க்கு 89% நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று. மீனராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே ஸ்ரீ அனேன யோகத்தில் நாள் தொடங்கி இருக்கிறது. ரொம்ப விசேஷமாச்ச. 8 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது. குடும்பத்தில் நல்லா அமைதி நிம்மதி கிடைக்கும். குழந்தைகள்லாம் சொன்ன பேச்சை கேட்பா. கல்வித்துறையை சார்ந்த வாழ்க்கெல்லாம் ரொம்ப விசேஷமான நாள். கலைத்துறைக்கு ரொம்ப அற்புதமான நேரம் இன்றைக்கி. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் தான் நம்ம புதிய முயற்சியை நாம் மேற்கொள்ளலாம். இந்த முயற்சியினால் நமக்கு எல்லா காரியத்தையும் பகவான் சித்தி பண்ணி தந்துடுவார். இந்த நாளை பொறுத்தளவுக்கு ஒரு ரொம்ப அற்புதமான நாள்னு சொல்லலாம். 100%க்கு 98% நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று. மீண்டும் நாம் நாளை ராசி நல்ல ராசி எனும் ஆன்மீக நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். ஓம் நமோ நாராயண். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் நேயர்களே. பொதுவாக பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட எண்களில் பிறந்தவங்களுக்கு தான் புத்திர தோஷம் ஏற்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்த வண்ணம் இருக்கிறது. அது 5ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு புத்திர தோஷம் அதிகமாக இருக்கிறது, அப்புறம் 1ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. அது மட்டும் காரணமாக கண்டிப்பாக இருக்க முடியாது. இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி பிறந்தவர்கள் எல்லாருக்குமே அவங்களுடைய பிறந்த ஜன்னகால ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா அதில் கலத்திர தோஷம் கண்டிப்பாக இருக்கும். அதுபோல் இந்த மாதிரி சில காம்பினேஷன்ஸ் இருக்கலாமே தவிர அதை மட்டும் வச்சு எந்த முடிவும் பண்ணக்கூடாது. ஜாதகத்தில் பொதுவாக 5ஆம் இடத்துல குரு இருந்தாலோ, அல்லது குரு செவ்வாய், குரு சந்திரன் சேர்ந்திருந்தாலோ, குரு வக்ரமாக இருந்தாலோ உங்களுக்கு புத்திர தோஷம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பிறந்த தேதியை மட்டும் வச்சுக்கிட்டு சிலர் திருமணத்துக்காக பார்க்கும்போது ஒதுக்குறாங்க. அது 5ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கம்மி அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அதுபோல் இந்த தேதியில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த தேதியோட பலம், அந்த தேதியோட கிரகத்தோட பலம், கூட்டு எண்ணின் பலம், அவங்க பெயரின் பலம், ஜாதகத்தின் பலம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ சாம்பார் வைக்கிறதுக்கு எல்லாமே தேவை. உப்பு, புளி, மிளகா எல்லாம் வேணும்.
அதுபோல் இது எல்லாத்தையுமே பார்த்தா தான் தெரியுமே தவிர ஒன்றை மட்டும் வச்சுட்டு ஒரு முடிவு பண்ணக்கூடாது. இன்றைக்குரிய எண் கணித பலன்களை பற்றி இப்போது நாம் பார்ப்போம். 1, 10, 19, 28ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, இன்றைக்கி நீங்கள் நினைக்கிற காரியம் எல்லாமே ஜெயமாகுங்க. அதனால் நீங்கள் இன்றைக்கி சுறுசுறுப்பாக வேகமாக எல்லா பணியையும் சிறப்பாக இன்றைக்கி செய்யலாம். எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம், யாரை வேணாலும் பார்க்கலாம், என்ன கோரிக்கை வேணாலும் வைக்கலாம். அரசு துறை மூலமாக கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள்லாம் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து பண உதவிகளும் கிடைக்கும், கடன் உதவிகளும் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி காலையில் நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி முருகன் கோயிலுக்கு போய் முருகனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு மற்ற பணிகளை தொடருங்கள். இன்று உங்களுக்கு வெற்றிகரமாகவே இருக்கும். இன்றைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. 2, 11, 20, 29ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு மனக்கலக்கமெல்லாம் மறைஞ்சிரும். இன்றைக்கி ரொம்ப சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க. செய்கிற காரியம் எல்லாத்துலேயுமே ஒரு தெளிவு இருக்கும். நம்மளாக இந்த காரியத்தை செஞ்சோம், நம்மளாக இதை பேசணும், நம்மளாக இப்படி செய்ய முடியும்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு இன்றைக்கி சிறப்பாக செயல்படுவீர்கள். குறிப்பாக மருத்துவர்களுக்கு இன்றைக்கி ஒரு வெற்றிகரமான நாள். அதேபோல் கலைத்துறையினருக்கும் இன்றைக்கி ஒரு வெற்றிகரமான நாள். இன்றைக்கி நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. காலை நேரத்தில் தட்சிணாமூர்த்திக்கு ஒரு தேங்காய் உடைச்சி 2 முறை நெய் விட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் பணிகளை தொடருங்கள். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. 3, 12, 21, 30ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் சற்று நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. புதிய முடிவுகள்லாம் இன்றைக்கி எடுக்காதீங்க. புதிய முயற்சிகளை இன்றைக்கி கொஞ்சம் குறைச்சிக்கங்க. சாதாரணமாக செய்ய வேண்டிய பணிகளையெல்லாம் செய்யுங்க. இன்றைக்கி வங்கிகள் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர் வகையில் இன்றைக்கி செல்வாக்கு கூடும். இன்றைக்கி மாலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடைபெறும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து முருகப்பெருமான். காலை நேரத்துலேயும் முருகப்பெருமானை வழிபடுங்க. நேரம் இல்லைன்னா சாயந்தர நேரத்துலையும் முருகப்பெருமானை வழிபடலாம். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. 4, 13, 22, 31ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, வெகு நாட்களாக திட்டமிட்டு கொண்டிருந்த பணி ஒன்று இன்று உங்களுக்கு சிறப்பாக நடைபெறும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். புதிய பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள். வாகன யோகம் உண்டு. சிறப்பான நண்பர்களை சந்தித்து சிறப்பான பலன்களை இன்று அடைவீர்கள். அரசியல் ஆதாயம் உண்டாகும். இன்று நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் துர்க்கை. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. 5, 14, 23ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, இன்று உங்களுக்கு சிறப்பான நாள். பலவிதங்கள் ஏற்றமான பலன்களே தரும். ஆனால் பண விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்கும். யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம், கடன் வாங்க வேண்டாம், ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். தேவையில்லாத சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளாமல் இருந்தால் இன்று மிக உங்களுக்கு சிறப்பான நாள் தான். இன்னும் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு சிறு நல்ல சம்பவங்கள் மாலை நேரத்தில் நடைபெறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. 6, 15, 24ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, இன்று காலை ஆஞ்சநேயருக்கு ஒரு வெற்றிலை மாலை சாத்திவிட்டு பின்பு உங்களுடைய பணிகளை தொடருங்கள். பணிகள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் தொழிலே நீங்கி சிறப்பான ஒரு சூழ்நிலை உருவாகும். பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு பணிகளில் ஏற்றமும் புதிய பொறுப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு அந்த குரூப் லீடர் அதுபோல் பதவிகள் கிடைப்பதற்கும், மேனேஜர், ஜெனரல் மேனேஜர் போன்ற பதவிகள் இன்று கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. 7, 16, 25ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, இன்று காலை நேரத்தில் வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாத்திவிட்டு பின்பு உங்களுடைய பணிகளை தொடருங்கள். இன்று ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சற்று நிதானமாக செயல்படுவதால் அந்த சங்கடங்களை தவிர்த்து கொள்ளலாம். புதிய கடன் உதவிகள் கிடைக்கும். ஆனால் இன்று உங்கள் தொழில்துறையிலே சிறு தேக்க நிலைகள் ஏற்பட்டு மாலை நேரத்தில் இது மறையும். இன்னும் உங்களுடைய அதிர்ஷ்டமான 7 மற்றும் 5. 8, 17, 26ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, இன்று புதிய முயற்சிகளை தவிர்த்துவிட வேண்டும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை சற்று தள்ளி போடுவது நல்லது. அரசு துறை மூலம் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் தள்ளி போகலாம். கலைத்துறையினருக்கு ஏற்றமான காலகட்டம். இல்லறத்துக்குள்ளே சில சங்கடங்கள் ஏற்பட்டு விலகும். மாலை நேரத்தில் ஒரு நல்ல நண்பரை சந்திப்பீர்கள். அதனால் சில மாற்றங்கள் ஏற்படும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 9 மற்றும் 1. 9, 18, 27ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, இதுவரை இருந்த சங்கடங்கள் அகன்று சந்தோஷம் பிறக்கக்கூடிய ஒரு இனிய நாள். எதிர்பாராத பல சம்பவங்கள் இன்று உங்களுக்கு நடைபெறும். பணவரவுகள் தாராளமாக இருக்கும். அதுபோல் செலவுகளும் தாராளமாகவே இருக்கும். ஆனால் செலவுகள் அனைத்துமே சுப செலவுகளாகத்தான் இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. இந்த ராசி நல்ல ராசி நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.